யாரு? செவந்தி அம்மாவா? நம்மள வெளியே கூட்டிட்டு போவாங்களா? நீ வர அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆமா நந்து, மது அக்கா சொல்றதுதான் கரெக்ட். ஸ்கூல் இருக்கிறப்போ இப்படி பாதியிலே வந்து அம்மா நம்மள வெளியே கூட்டு போறதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் எதுக்கு அம்மா நம்மள கூட்டிட்டு போக வந்திருக்காங்க? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. அங்க போனா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்ணப்பன் நீங்க போங்க. சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம், நான் கிளம்புறேன். திரும்பவும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, டேக் கேர். வாங்க எதுக்குமா போலாம். இப்படி பாதியிலேயே எங்களை வந்து கூட்டிட்டு போறீங்க? வீட்டுக்கு வாங்க சொல்றேன். வரேன். சரிங்க மேடம். அது வித்யா தானே? ஆமா. ஏ வித்யா, இங்க வா. இங்க வாங்குறேன்ல, வாங்க. சொல்லுங்க மேடம். மதுமிதாவையும் அவங்க தம்பி தங்கச்சியும் அவங்க அம்மா வந்து ஏன் கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே மேடம். இப்ப அவங்க வந்து 3 பேரோட டிசியை வாங்கிட்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? மதுவோட டிசி வாங்கிட்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்க்க போறாங்களா? ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். என்ன மேடம் சொல்றீங்க? நான் காரணமா? ஆரம்பத்துல இருந்தே உனக்கு கவனமே கிடையாது படிப்புல. மது நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா, நீ அவளையும் சேர்த்து கெடுத்துட்ட. நல்லா படிக்கிற பொண்ணோட நீயும் சேர்ந்து நல்லா படிக்கிறத விட்டுட்டு அவளையும் உன்ன மாதிரி மாத்திட்ட. உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. இத பார் வித்யா, உன்னாலதான் மதுமிதா ஸ்கூல்ல விட்டு வெளியில போற நிலைமை வந்துருச்சு. இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு. இல்லனா நானே டிசி கொடுத்து வெளியில அனுப்பிச்சிருவேன். புரிஞ்சுதா? ஓகே மேடம். அம்மா, இப்பவாது சொல்லுங்கம்மா, எங்களையே ஸ்கூல்ல இருந்து பாதியிலே கூட்டிட்டு போறீங்க? எல்லாம் காரணமாதான். அந்த காரணம் தான் என்னன்னு சொல்லுங்களேம்மா. நந்து, அம்மா தான் சொல்றேன்ல, வீட்டுக்கு வாங்க சொல்றேன்னு. அமைதியா வாங்க. அமைதியா வாங்கன்னா எப்படிமா எங்களால வர முடியும்? எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு தெரியுமா? நீங்க எங்களை எப்போதுமே ஸ்கூல்ல இருந்து பாதியிலே கூட்டிட்டு போனதா சரித்திரமே இல்ல. நம்ம வீட்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும், எங்களுக்கு ஃபீவராவே இருந்தாலும் கூட எங்களை ஸ்கூலுக்கு போகணும் தான் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நீங்க எங்களை வந்து இப்படி அவசரமா கூட்டிட்டு போறீங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. எங்க கிளாஸ் டீச்சரும் பிரின்சிபல் மேமும் உங்க பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா ப்ளீஸ். என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது மது. வீட்டுக்கு வாங்க சொல்றேன். மேடம் மேடம் என்ன மேடம், நீங்க மதுவோட டிசியை வாங்கிட்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா? பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க. என்ன அம்மா நம்மள வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க போறாங்களா? சொல்லுங்க மேடம், பிரின்சிபல் மேடம் சொன்னது உண்மையா? நீங்க மதுவை வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க போறீங்களா? ஆமா வித்யா.